கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய முதற் பகுதியிலே தேவன் நம்மளோடு இருந்தார். அவருடைய திருவிருந்துக்கு நாம் சென்றோம். மாத்திரமல்ல, விசுவாசம் என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது, எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தலைப்பிலையும் நாம் அதை ஆராய்ந்தோம். இந்த நாளில யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். எங்கள் முடிக்க செய்வோம். திருவை நிறைய நன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஆம். யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய 2வது அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறார். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் இணைஞ்சிட்டான் ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீசரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயற்கையாகவே அந்த கல்யாண வீட்டில் யாரும் இருக்காது, இயேசு கிறிஸ்துடைய தாயாரும் அங்கே இருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தாயார் அங்கே இருக்கிறார்கள். அழைக்கப்பட்டார்கள் கூட இல்லை, இருக்கிறார்கள் என்றால் அந்த கல்யாணம் என்பது இயேசு கிறிஸ்துடைய உறவினர்கள் சார்ந்த ஒரு திருமணம். இப்ப அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்ல வரும்போது இயேசு கிறிஸ்துவோடு 12 சீடர்கள் இருக்கார். அதனால அதை என்ன செய்ய வேண்டியிருக்காது, அழைக்க வேண்டிய நிலை இருந்தது. இத உங்க மனசு வச்சுக்கணும். செய்தியினுடைய தலைப்பு அதை எப்பயும் உங்க மனசுக்குள்ள வச்சுக் கொள்வதற்காக, யார் அந்த வேலைக்காரன்? செய்தி தலைப்பு என்னது? யார் இந்த வேலைக்காரன்? இப்ப நம்ம யோவான் புஸ்தகத்துல எந்த அத்தியாயத்தை பார்க்கிறோம்? 2வது அத்தியாயத்தை பார்க்கிறோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? 3ஆம் நாளிலே கலிலேயாவில் கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அந்த 3ஆம் நாள் அந்த கலிலேயாவுல கல்யாணம் கானா ஊர்ல நடக்குது. அந்த சீடர்கள் விசுவாசம் வைத்தார்கள். இது ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல எழுதியிருக்கு. அவர் செய்த முதலாம் அற்புதம். இப்போ பைபிளை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இது முதலாவது அற்புதமா? இது முதலாவது அற்புதமா? இல்ல. ஏன்னா சீடர்கள் அழைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் பிரசங்கம் பண்ணுவதற்கு 2 போட்டு கொடுத்தாங்க. அதுல ஒண்ணு சீமோனுடைய போட்டார் இல்லையா? அதுல அவர் ஏறி பிரசங்கம் பண்ணாரு. என்ன மீன் என்ன எதுவும் பிடிச்சிடாப்பா, ராத்திரி முழுக்க அலைஞ்ச ஒண்ணுமே என்ன செய்யல, கிடைக்கல. தத்துவர்கள், அந்த மீன் பிடிக்கக்கூடிய ஞானிகள் அவர்கள், ஆனா கிடைக்கல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்துல கொஞ்சம் ஆழத்துல கொண்டு அந்த வலதுபுறமா போடுங்க அப்படிங்கிற. அப்ப பேதுரு என்ன சொல்லுகிறார்? நாங்க ராத்திரி பூரா ஒண்ணுமே இல்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் என்ன செய்யறோம், வலைய போடுறோம். நம்ம படிக்கும் போது பொதுவா பைபிளை படிச்சு வரணும். அப்படி படிச்சு வந்தீங்கன்னா புரியாது. பேதுரு சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின் படி போடுகிறேன் அப்படிங்கிறார். எப்ப நான் பிரசங்கம் பண்ணோம், கூட்டம் நெருக்கமா இருக்க, போட்ட கோயில் தள்ளித்தா அப்படிங்கிறாரு. போட்டில் ஏறிக்கிறாரு. இப்ப உங்களுடைய வார்த்தையின்படி என்ன, இவர் ஏற்கனவே பிரசங்கிக்கிறாரு. அந்த பிரசங்கித்த வார்த்தைகள் பேதுருக்குள்ள என்ன செய்து உள்வாங்கப்பட்டது.
பேதருக்குள்ள அது ஒரு விசுவாசத்தை செய்து கொண்டு வருது. அதனால சொல்றாப்ல, எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டன, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி போடுறோம்னு சொல்லி 2 படகுகளும் கிரியத்தக்கதாக மீன் நிறைய பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்ப இன்னும் சிலர் கேட்டாங்க, அத்தனை பேருக்கு மீன் கிடைக்கும். இப்ப எப்படி சொல்லி அற்புதம்? இப்ப என்ன சொல்லுவீங்க? இங்க சீடர்கள்லாம் இருக்கிறாங்க, அங்க சீடரே இல்ல, அற்புதம் இடத்துல நடக்கலையா? அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும், பைபிள்ல கண்டுபிடிக்கணும். இந்த 3ஆம் நாள் அப்படிங்கிறது ஏன் அங்க குறிப்பாக அதுல காட்டப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தால், நீங்க ஆதியாகம புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 10, 11, 12 இதை நீங்க வாசித்து வந்தீங்கன்னா, நல்லதென்று கண்டார் நல்லதென்று கண்டார்னு ஒவ்வொரு நாளும் நல்லதென்று கண்டார் நல்லதென்று கண்டார்னே வரும். 2வது நாள் அப்படி ஆயிடுச்சுன்னு இருக்கும். இந்த 3ஆவது நாள் 2 தடவை நல்லதென்று கண்டார் நல்லதென்று கண்டார்னு சொல்லி அந்த வசனம் சொல்லும். நீங்க வீட்டுல படிங்க, நான் வேகமா படிச்சு சொல்லி முடிக்கிறேன். அப்ப அந்த யூதர்களுக்கு அந்த தோரா அந்த 5 இருக்கு பார்த்தீங்களா, ஆண்டவர் 2 தடவை அழுத்தி சொன்ன அந்த வார்த்தையில தான் எல்லா நல்ல காரியத்தை வந்துச்சுவாங்க வைப்பாங்க. நல்ல காரியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு வீட்டுல ஒரு முக்கியமான ஒரு காரியம்னா அந்த நல்ல காரியத்தை எந்த நாள்ல வைப்பாங்க? அந்த 3ஆவது நாள் வைப்பாங்க. இப்ப இந்த 3ஆவது நாள் என்ன கிழமை வரும்? என்ன கிழமை வரும்? சும்மா சொல்லிருங்க, என்ன கிழமை வரும்? செவ்வாய்க்கிழமை வரும். ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள், திங்கள் 2ஆம் நாள், செவ்வாய் 3ஆம் நாள். அதனால கவனமா கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். செவ்வாய்க்கிழமை யாராவது நல்ல செய்தி நம்ம குடும்பங்கள்ல வைக்கிறாங்களா? வைக்கிறாங்களா? இதுக்காரர்கள் இஸ்லாமியக்காரர் இல்ல, இவன் தான் குருணி பத்திரிக்கை அடிக்கிறான். 10:30 மணிக்கு மேல 10:30 மணிக்கு உள்ள அப்படின்னு அடிக்கிறது நம்ம ஆளதான் அடிக்கிறான். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பணத்தை வச்சு கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறான். அதெல்லாம் இந்துக்காரன் வேதக்காரன் அப்படி எல்லாம் இல்ல, எல்லாரும் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கான். உள்ளதை சொல்லணும்ல, சிலர் தான் வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் இருக்கார். இப்ப செவ்வாய்க்கிழமை அவங்க மதிக்கிறதே கிடையாது. ஆனா நல்ல சிஸ்டிப்ல பாத்தீங்கன்னா இந்த எல்லா நாளுக்கும் வாய் கிடையாது. எல்லா நாளுக்கும் வாய் கிடையாது. இந்த செவ்வாய்க்கு தான் இருக்கு, செவந்த வாய் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்ல, நல்லா பேசி பேசி முடிக்கலாம், செவ்வாய்க்கிழமை முடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. அத்தனை செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் வெறுவாய், அது கோஷம், அது இது என்ன செய்ததுதான் பேர் தான். அப்போ இந்த இடத்துல நல்லா கவனமா கேளுங்க. இந்த 3ஆவது நாள் மிக முக்கியப்படுத்தப்பட்டதாக யூதர்களுக்கு தெரிந்தது. ஏனென்றால் நல்லதென்று கண்டார் நல்லதென்று கண்டார் அப்படின்னு 2 தடவை அந்த 3ஆவது நாள்ல தான் வருது. மற்ற நாள்ல வராது. 2ஆவது நாள்ல மொத்தத்திலே வராது. மற்ற இதுல எல்லாம் ஒவ்வொரு தடவை வரும். இதுல மட்டும் என்ன செய்யுது? நம்ம ஒரு கடைக்கு போகும்போது புளி வாங்க மறந்துடாதடா, புளி வாங்க மறந்துடாதடா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தி சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப அந்த 3ஆவது நாள் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த திருமணங்கள் முக்கியமான காரியங்களை என்ன செய்றாங்க அவர்கள் வைத்தார்கள். யூதர்கள் வைக்கக்கூடிய ஒரு காட்சியாக அது இருந்தது. சரி, இப்ப அது இருக்கட்டும். அது நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னால், நீங்க பைபிளை நல்லா அறியணும் அப்படிங்கிறதுக்காக. இது முதலாம் அற்புதம் அல்ல, இயற்கையாகவே அற்புதம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த திருமணம் முதலாவது அந்த 3ஆம் நாளுங்கிறதுல வருது பார்த்தீங்களா, அதை முதல்ல போய் நினைச்சிட்டாரு, அந்த திருமணத்தை செஞ்சாரு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சா? உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிடுச்சு இல்லையா? இப்ப நமக்கு தலைப்பு என்னது? யார் அந்த வேலைக்காரர்? அதான் மிக முக்கியம்.
நாட்கள் விசேஷத்துக்கு கொள்ளுகிறான், அவன் இஷ்டப்படி பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்குது இல்லையா? யார் அந்த வேலைக்காரன்? அதான் முக்கியம். இப்ப என்ன நடந்தது சுருக்கமா உங்களுக்கு அதை நிறைய நம்ம பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், அதனால அதை நான் கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்றேன். கல்யாண வீடு நல்லா நிறைந்து இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் சில சீடர்கள் மீன்பிடித்து கொண்டிருந்தார்கள், எல்லாரும் மீன்பிடித்துக் கொண்டிருந்தாலும் அதிலே பிரதான ஆசாரியர்களுக்கு சொந்தக்கார மாதிரி நெருக்கமானவன் ஃப்ரெண்டு வந்து என்ன செஞ்சாப்புல இருந்தாரு. அது யாரு? யோவான். பார்க்கணும் இல்லையா? அதனால எல்லா வகையிலையும் ஒரு பொதுவா நடக்கக்கூடிய அந்த திருமணம் நல்லா ஜெகஜோதியாக நடக்கிறது. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, திருமணம் ஒரு வாரம் வரைக்கும் ஆரம்பிச்சுவாங்க. நம்ம அதை பார்த்தோம்னா நம்ம சிம்சோன் இதுல கூட நம்ம பார்க்கலாம் இல்லையா? அந்த நிகழ்வுகள் நடக்கிறத பார்க்கலாம். சரி, நம்ம அங்க விட்டுருவோம். அப்ப அந்த திருமணங்கள் கோலாகலமா நடக்குது. எப்பயுமே திருமணத்தை அந்த சாப்பாடை நிறைவு செய்கிறது, ஒரு தெளிவு செய்கிறது திராட்சரசம். அது கொஞ்சம் லைட்டா புளிப்பு இருக்கும். இந்த சாப்பிட்டுட்டு அந்த திராட்சரசத்தை குடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே இந்த நம்ம ரசம் வாங்கி குடிக்கிறோம்ல, இது மாதிரி என்ன செஞ்சிடும், நல்லா சீரணமாயிரும். நல்லா சீரணமாயிரும், ரொம்ப நல்லது. அப்போ பவுல் சொல்வாரு தீமோத்தேயுவை பார்த்து, ஏப்பா உனக்கு வயிற்றுல கோளாறு இருக்கு, வயிற்றுல கோளாறு. நேற்று சாப்பிட்டா 2 சப்பாத்தி கிடைக்கல, இப்ப போய் 2 இட்லி சாப்பிட்டு வந்தேன், அதுவுமே எனக்கு சேரணமா உட்காந்து. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க எனக்கு ஒரு டம்ளர் திராட்சரசம் கொடுத்துருக்கீங்கன்னு தெரிச்சு, புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம அடுத்த விட வரும்போது திராட்சரசம் பாட்டு ஒன்று வாங்கி வச்சிருக்கேன், அது குடிச்சுட்டே சீரணமாயிரும். இப்ப இந்த மகிழ்விக்கக்கூடிய அந்த பூரணப்படுத்தக்கூடிய அந்த உணவுகளை எல்லாம் சீரணப்படுத்தி அதை சரிப்படுத்தக்கூடியதாக திராட்சரசம் இருக்கிறது. இஸ்ரேலில் கிடைக்கக்கூடியது ஒரிஜினல் திராட்சரசம். புரியுதா உங்களுக்கு? அது போதைக்காக பயன்படுத்துகிறது அல்ல, ஒரிஜினலான திராட்சரசம். இப்ப நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் இருந்துச்சுன்னா பாயாசத்துக்கு முக்கியத்துவம். கொண்டாய பாயாசத்தை பக்கத்தலைக்கு பாயாசம் காப்பாங்க, பக்கத்தலைக்கு இந்த இவருக்கு பாயாசம் ஊத்துங்க அப்படின்பாப்புல. ஊத்திட்டு போகும்போது ஏற்கனவே வந்தாலும் ஒரு இடம் வாங்கியிருப்பாரா, அதனால இவரு நம்ம மறுபடியும் கேட்டா ஒரு மாதிரி இருக்கும் கேட்க, அப்படியே நமக்கு கொஞ்சம் ஊத்து. அதான் இந்த பக்கத்து இலைக்கு பாயாசம் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பாயாசத்தை கடைசியில நம்ம ஊத்தி சாப்பிடும் போது அது ஒரு நிறைவா நமக்கு இருக்கும் இல்லையா? ஆனா அந்த பாயாசத்துல தண்ணியோ என்னத்தையே கலந்தா முடியுமா? நல்லா இருக்கா? டேஸ்ட் இருக்கா? இப்போ அந்த நம்ம கல்யாணம் இப்பதான் நம்ம அதிகமா மட்டன் இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் சிறப்பிக்கும் கல்யாண விருந்த, நிறைய போட்டு வச்சிருப்போம் கத்திரிக்காய். அதாவது சாம்பார், ஒரு ரசம், ஒரு ஊறுகாய் கொஞ்சோண்டு வச்சு அடுத்து ரசம் வச்சுருவாங்க. இதுல சாம்பார் குறையுது அப்படின்னா ரசத்தை தூக்கி அதில் ஊற்றிடுவாங்க. அப்ப அடுத்த செகண்ட் எப்படி வரும்? முத வச்ச சாம்பார் டேஸ்ட் மாதிரி இருக்குமா? ஏற்கனவே ஒரு கோஷ்டி சொல்லிட்டு போவோம், சாம்பார் சூப்பர்டா அதுலாம், அவன் அடுறா சாம்பார் சூப்பரா அது மயானா, இவன் பின்னால் என்ன கொடுத்து வந்திருக்கான், ரசம் அதுவும் சேர்த்து. சரி, இப்போ ஒண்ணுமே இல்லை, சாம்பாரும் நின்று போச்சு, ரசம் செஞ்சு போச்சுன்னா தீராதது ஒண்ணு இருக்கு, மோரு. எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் வெள்ளையாத்தான் வந்துட்டு ஊத்திக்கிட்டே இருக்கு, இருக்கு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லி ஊத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா திராட்சரசத்துல சொல்லி அப்படி எந்த கலப்படமும் பண்ண முடியாது. அதுதான் இங்க முக்கியம். மாதிரி வசனத்தையும் கலப்படம் பண்ணக்கூடாது, பண்ணுனா டேஸ்ட் இருக்காது வசனத்துல. அப்போ திராட்சரசம் குறையாயிருச்சு. முக்கியமானதுல திராட்சரசம் எதிர்பார்த்ததோட கூடுதலா வந்திருக்கலாம். திராட்சரசம் குறைவாயிருச்சு அப்படின்ன உடனே தன்னுடைய மகனாக அந்த உலகத்தில் அவதரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல, மகனே இவர்களுக்கு திராட்சரசம் குறைவு பெற்றிருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது அந்த குடும்பம் இவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும், எப்படிப்பட்டதா இருக்கணும், இதா இருந்தாலும் சரியா இருக்கணும் அவர் நினைப்பாரு, எல்லாம் சரியா இருக்கணும். அவர் சொன்னாரு, அம்மா உங்களுக்கு எனக்கும், இந்த ஸ்திரீக்கும் அவருடைய அர்த்தம் அப்படித்தான், அம்மா
தாயாரே உங்களுக்கும் எனக்கும் என்னம்மா அப்படின்ட்டு என்ன சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு. இப்ப அம்மா சொல்லிட்டாங்க, மரியாதம்மா சொல்லிட்டாங்க. இப்ப ஆண்டவர் உடனே இதை தராசரசமா மாற்ற முடியுமா? மாற்றிருக்கலாம். அவர் தேவன், நான் சொல்லுங்க புரியுதா, அவரு தேவன், மாத்திரலாம். அப்படி மாத்திருந்தா அன்னைக்கு என்ன நடக்கும்? சேசுவே மரியாள் மூலமாகவும் வேண்டிக் கொள்கிறோம், சேசுவே மரியாள் மூலமாகவும் வேண்டிக் கொள்கிறோம். அது 140 கோடி பேர் இருக்காங்க. நமக்கு இருக்கக்கூடியது வெறும் ஒரு 30 கோடி பேர் தான் இருக்காங்க. இவன் 3000 பிரிவினையா பிரிஞ்சு போயிருக்காங்க. நம்ம சத்தியத்தை சொல்றேன், 3000 பிரிவினை பிரிஞ்சு போயிருக்காங்க. 30 கோடி பேர் தான் இருக்கான். அவனுக்கு மரியாதையே வேண்டிக் கொள்ளும், மரியாதையே வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க? 140 கோடி பேர் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படியே இந்த அம்மா அப்படி செய்திருந்தார்கள் என்றால், ஆண்டவர் வந்து என் வேலை வரவில்லை அப்படின்னு அவர் சொல்லி தடுக்கலன்னா எல்லாமே அவங்க சொல்றதுதான் சரியா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சொல்றது அந்த அம்மா மூலமா தான் போகணும், உங்களுக்கு அப்படித்தான் இருக்கு அப்படின்னு. அப்ப ஆண்டவர் இடத்த சொல்றாரு, அம்மா அங்க பாரு, என்னைய பத்தி உங்களுக்கு தெரியும், நான் கருவுல உருவாகிற காலத்துல இருந்தும் நான் பிறந்த பிறகும் என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு என்னைய பத்தி தெரியும். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு என்னைய பத்தி தெரியுமா? சொல்லுங்க, புரியுதா? எதுக்காக நம்ம கூட்டம் வைக்கிறோம்? அந்த வெளியே போகுதுன்னா நமக்கு ஆண்டவரை பத்தி தெரிஞ்சிருக்குது, வெளியில இருக்கவங்களுக்கு தெரியல. அதை எப்படியா நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும், அப்படித்தானே? அப்ப என்னுடைய வேலைன்னா இவங்க யார்கிட்ட வரணும்? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? அப்ப இளைப்பாறுதல் கிடைக்கணும் அப்படின்னா யார்கிட்ட போய் நம்ம சேர்க்கணும்? ஆண்டவர்கிட்ட போய் சேர்க்கணும். சும்மா வர்ற ஆளுகளை அந்த சோம்பிலியாங்கப்பா இந்த அப்படி தலையில வச்சு அப்படியே வச்சு அப்படியே நீங்க வேணா ஒரு டெஸ்ட் வேணா வாங்க, அங்க ஒரு 50 பேரை நான் வேணா தரையில அந்த கிரைண்டர் மாதிரி மாவு மாதிரி வேணா ஆட்டி காட்டுறேன். ரொம்ப சிம்பிள். காட்டாதி உங்களுக்கு அப்படி வாய்ப்புகளை உருவாக்கணும்னா சொல்லுங்க, உருவாக்கி தருவோம். எங்க இதுலயும் பேயாடுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வேண்டியதான். ஒரு சபைக்குள்ள பேய ஆட விடலாமா? ஊர் இருக்கா அவங்களுக்கு? ஆட விடலாம் வாங்க, சொல்லுங்க நீங்க பாப்போம். சபைக்குள்ள வரும்போது எவ்வளவு நீட்டா அப்படி இப்படி கருத்து சட்டை அப்படி போட்டு இது பண்ணி எவ்வளவுதான் வாரம் இது முடிய போட்டுக்கிட்டு ஆடுறது இதெல்லாம் அவன் அனுமதிக்கிறாங்கன்னா அறிவில்லைன்னு அர்த்தம். சுத்தமா நான்லாம் முதலே சொல்லிடுவேன், எங்க வாரு என்னமும் திருன்னு ஆடுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா முதலே சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டே உட்கார வச்சுருந்தேன் அப்படின்ட்டு உள்ளதை நான் சொல்றேன். ஈஸ்வரெல்லாம் இன்னும் அவசியம் இல்லை. அடுத்த ஆளுக்கு இடையூறுல அனுசக்கூடாது, இருக்காது. அப்போ இந்த இடத்திலே கர்த்தர் நான் யார் என்று ஜனங்கள் அறிய வேண்டும். அதான் சொல்றா, என் வேலை வரல, எனக்கு ஒரு வேலை பிதானவர் வைத்திருக்கிறார், அது இப்ப வந்துருமா, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு. இப்ப இந்த அம்மா என்ன சொல்லிச்சு? இப்பதான் நான் தலைப்பு வருது, வேலைக்காரர்களை போய் பார்த்துச்சு. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, ஏன்னா அந்த வேலைக்காரங்க யார்கிட்ட போயிருக்காங்க? அம்மாட்ட போயிருக்காங்க. அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? அப்ப அம்மா ஏதோ முக்கியமா அனுசரிச்சுட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு கேசியர் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யும், அவ்வளவுதான். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. அப்ப அந்த வேலைக்காரர் இடத்துல தெரிஞ்சிச்சு. இப்போ இத இன்னொரு கோணத்துல யோசிங்க. இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வேலைக்காரர்களை கூப்பிட்டாரு. 6 கச்சாடி வைக்கப்பட்டிருந்தது. அது எதுக்காக வைக்கப்பட்டிருந்தது? சுத்திகரிப்பு செய்தது. இந்த கச்சாடிகள் இருக்கு பாருங்க, அதுல ஊத்தி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு இந்த தவற போனி மாதிரி கிடக்கும். வெங்கல போனி போட்டா இவனுக்கு தூக்கிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி காலை கழுவுது மாதிரியே தூக்கி பைக்கில் போட்டு போயிட்டாங்க. நினைச்சுறது புரியுதா உங்களுக்கு? கல்யாண வீட்டுல வந்து சொல்லிட்டு போயிடணும், சொல்லிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. தூக்க வீட்டுல சொல்லாம போகணும்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு யாருமே கண்டுபிடிக்கல. நமக்குத்தான் புதுசா வருது அர்த்தம் என்னன்னு எனக்கே தெரியல. அவன் கல்யாண வீட்டுல என்ன பண்றான்னா, மாப்பிள்ளை இருந்தாதவங்க கிட்ட போய் அவங்க இங்க பாருங்க, நீங்க கொடுத்த பாயாச டம்ளரை குடிச்சிட்டு வச்சுட்டு தான் போறேன், சும்மாதான் போறேன், வெறும் கையா தான் போறேன். இது கல்யாண வீடு. உங்க வீட்டுல ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க.
உங்க வீட்டுல ஒண்ணுமே தூக்க மாட்டாங்க, வளைச்சு வளைச்சு செருப்பை தந்து அடி கிடப்பாங்க தவிர அங்க ஒண்ணு ஒரு பெரிய அதிசயாது இது இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல சுத்திகரிப்பதற்காக வைத்திருக்கப்பட்ட கனவீனத்துக்குரிய ஒரு டம்ளர் ஏதோ ஒரு ஈயப்போனியோ என்ன கிடக்குது, அதை எரிசுவாங்க, எடுத்து கால் எரிசுவாங்க, கழுவாங்க, கழுவிட்டு எரிசுவாங்க, உள்ள போவாங்க. அப்ப கனவீனமற்றதாக இருக்கக்கூடியது இந்த கச்சாடி, அந்த கச்சாடியில் இருக்கக்கூடிய தண்ணி, அந்த கச்சாடியில் இருக்கக்கூடிய டம்ளர். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இது வெளியே இருக்குது. கச்சாடியை தூக்கிட்டு உள்ள கொண்டு வச்சிருப்பாங்களா? வச்சிருக்காங்க. உள்ள பளபளன்னு இருக்கும். அவங்க குடிக்கக்கூடிய அந்த டம்ளர்லாம் என்ன இருக்கும், நல்ல சில்வர், நல்ல பீங்கான் அப்படிப்பட்டதாக அந்த இது ஜூஸ் குடிக்கிறது அப்படி இருக்கும். அப்போ இங்கே இந்த கச்சாடியில் இருக்கக்கூடியது தண்ணி ஊத்தின உடனே அந்த ஊழியக்காரர்கள், அந்த வேலைக்காரர்கள், அதான் யார் அந்த வேலைக்காரர்கள் காசு சொல்றாங்க, ஏன்னா அதுல சீடர்களுமே இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு கேளுங்க. திடீர்னு ஒரு ஆள் வந்து அவர் சொல்றதை யாரும் கேட்டுட்டு இருப்பாங்களா? அப்ப சீடர்களும் அதுல என்ன செய்யறாங்க, அந்த வேலை செய்யறதுல தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகிறார். நீங்க அதை மனசு வச்சுக்கலாம். அப்ப வேலை செய்வதற்கு அந்த அந்த உடனே நீங்க அந்த தண்ணி என்ன செய்யுங்க, பழுமாறுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த வேலைக்காரர்களை கொண்டு போய் பழுமாறுகிறவன் இடத்துல கொடுக்குறான். அவன் டேஸ்ட் பாக்குறான், அவர் டேஸ்டா, ஏன்னா அவங்க டேஸ்ட் பார்த்து தான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு பந்திக்கு என்ன செய்வாங்க, வரும்போது டேஸ்ட் பார்ப்பாங்க, டேஸ்ட் பார்த்தா உள்ள போகும். அப்ப அவன் என்ன செய்தான், வேகமா மணவாளைகிட்ட வந்து அந்த பந்தி விசாரிக்காரன் சொல்றான், என்னையா நீரை, கலெக்டர் வந்தாக, எஸ்பி வந்தாக, முதலமைச்சர் வந்தாக, எனக்கட்டுன்னு உங்க பாயசத்தை குடிக்கிறதுக்கு அந்த மெரினா பீச்சில் கல்லறையில பிதஞ்சு கிடந்தவங்க எல்லாம் எந்திரிச்சு வந்தாங்க, குடிச்சிட்டு போகணும்னு சொல்லி அப்படி அருமையான இது சூசி இந்த திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் நீ ஒழிச்சு வச்சுட்டீங்க, இப்ப எல்லாம் குடிக்கிறீ, பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்து நினைச்சாங்க போயிட்டாங்க, இது சாதாரண ஆளுகளுக்கு தானே கிடைக்குது, என்னையா செஞ்சீங்க அப்படின்னு அப்படி சொன்னாங்க. அத்தனை பைபிள்ல இருக்குது. இவ்வளவு நேரம் வரைக்கும் நீங்க என்ன செய்ய, இந்த திராட்சை ரசத்தை மறைத்து வைத்திருந்தது என்ன? இவ்வளவு முக்கியமான மொய். சில பேர்லாம் கெட்டுக்கட்டா செய்யறவெல்லாம் போயிட்டானே, இப்ப என்ன செய்யறது? நல்லா கவனமா கேளுங்க. இப்படி கேட்ட பொழுது, ஆனா இந்த ரகசியம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரகசியம் யாருக்கு மட்டும்தான் தெரிஞ்சு, யாருக்கு? வேலைக்காரர்களுக்கு. புரியுதா? நல்ல கவனிங்க. ஆண்டவரோடு யார் நெருங்கி நிற்கிறார், நெருங்கி இருக்கிறவன்லாம் அவன் அற்புதமாகவும் அடையாளங்களாகவும் ஆச்சரியமாகவும் வாழ்வான். அதற்காக நான் உங்களுக்கு இவ்வளவு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? மணவாளன் அங்க பொண்ணு மாப்பிள்ளையும் இவற்றை நெருங்கி நிற்குமா? நெருங்கி நிற்க முடியாது, அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ பந்தி பரிமாறுகிறவர்கள் தான் நெருங்கி நிற்பார்களா? இந்த வேலையை விசாரிக்கிறவர்கள் தான் நெருங்கி நிற்பார்களா? வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த நெருக்கத்துக்குள்ள வரணும்னா யாரு? வேலைக்காரன். நம்ம போறோம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயோ இல்லை முக்கியமான ஒரு ஆளை விசாரிக்க போறோம், முதல் யார்கிட்ட போய் கேட்கணும்? இங்க இருக்கக்கூடிய வாட்ச்மேன், காவலாளிக்கு தான் போய் கேட்கணும். ஐயா, இந்த இந்த இதுக்கு போவேன்னா எப்படியா போகணும்? அந்த வழியா போங்க. அப்புறம் அவனை இது பண்ணி ஒரு 4 பேர் கழிச்சு தான் அனுசரிச்சு போய் பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல தான் சொல்வதை அப்படியே கேட்டு செய்யக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரர்கள். அது நீங்களா இருக்கக்கூடாது, நானா இருக்கக்கூடாது. செய்தி அதுதானே. அவ்வளவு பெரிய குறைவு, அந்த குறைவு மாற்றப்படணும். அந்த குறைவு மாற்றப்படுவதற்கு எவ்வளவோ உங்க வாழ்க்கையில பாருங்க, உங்க குடும்பத்துல பாருங்க, சபையில பாருங்க, யாரால் மாற்றப்பட முடியும் என்றால் கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருக்கிறவர்கள். கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருக்கிறவர்கள். பெயர் அளவில் அல்ல. வேற அளவுல
1000 பேர் 2000 பேர் 3000 பேர் போய்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு ஸ்திரீ குனிஞ்சு குனிஞ்சு போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட உடனே பவர் இருந்துச்சு, சர்ன்னு ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது. அவர் என்ன சொல்ற, என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. இவங்க என்ன 1000 பேர் உங்க நெருக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். நெருக்கி எவ்வளவு பேர் தொட்டிருப்பான், புரியுதா? அந்த நெருக்கத்தை நான் சொல்லல, கீழ்ப்படுகிற நெருக்கம், வசனத்துக்கு கீழ்ப்படித்து யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய அந்த நெருக்கம் இந்த வேலைக்காரர்களிடத்தில் இருந்தது. அதனாலதான் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. புரியுதா? வசனம் சொல்லுல, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. எகிப்து உலக சாம்ராஜ்யம், உலகத்துல ஆண்டுகிட்டு இருக்குது. இதுவரைக்கும் அவங்க அந்த பிரமிடு கட்டி இருக்காத இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அது சாட்சி கட்டிப்பாங்க, சாட்சி அப்படி கட்ட முடியாது. ஆனா எப்படி கட்டினாங்க யாருக்கும் தெரியாது. இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானிகளாலும் சொல்ல முடியும். நான் சொல்றேன் உங்களுக்கு, அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்துக்குள்ள அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் அவனுக்கு வருது. அந்த சொப்பனம் வந்த உடனே அவனுக்கு திகில் அடைகிறான். இருக்க யோகுல அவர்களை ஒரு சொப்பனத்தினால் நீ கலங்க பண்ணுகிறீர் அப்படின்னு கலங்குறான். என்ன இது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிக்கிறான். எவனால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. அப்புறம் கொல்லத்தையும் செய்வான். அப்படிப்பட்ட மிருகம் மாதிரி உள்ளவங்க தான் அந்த காலத்துல ராஜாக்களா இருந்திருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தன் சொல்றான், ராஜாவை எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, 10 வருஷத்துக்கு பிறகு இப்படி காவல் கூடத்துல செய்யாத குற்றத்துக்காக ஒருத்தன் கிடக்கிறான், சேவிங்க மண்ணல அப்படி சும்மா கிடக்கிறான். அவன் எனக்கு சொன்னா அது நடந்துச்சு, அவன்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே அவரை கூட்டிட்டு வர்றாங்க. அவர் சொல்லலாம், தேவன் உமக்கு மங்களகரமான உத்தரை சொல்லுவாராங்க, சொல்லுவாரு அப்படின்னு. அப்ப அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான மந்திரவாதிகள், தந்திரவாதிகள், சோசிய பார்ப்பவர்கள், வான சாஸ்திரிகள், வாய்ப்பேச்சிலே வடிவமைத்து அதற்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் இருந்தவர்களுக்கு எல்லாம் மறைவாக இருந்தது. யாருக்குள் வெளிரங்கமாக இருந்தது? யாருக்குள்ள? தானியலுக்குள்ளையா? இப்ப நம்ம யோசேப்பை பத்தி சொல்லுவோம், தானியலுக்குள்ள இருந்தது உண்மைதான். இப்ப நம்ம யோசேப்பை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். சரியா நான் சொல்றது? ஏன்னா சிறைச்சாலைக்குள்ள பாக்குறோம், தானியல் சிறைச்சாலைக்குள்ள இல்ல. அப்ப நல்லா கவனமா கேளுங்க. அப்ப அந்த யோசேப்புக்குள்ள அந்த வெளிப்பாடு இருந்தது. என்ன காரணம்? யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான், ஆகவே அவன் காரிய சுற்றி உள்ளவனானான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான், அவன் காரிய சுற்றி உள்ளவனானான். அப்ப கர்த்தரோடு இணைந்து இருப்பது, இன்னைக்கு உலகம் பூரா அவன் இஷ்டப்படி வாழ்ந்தான். நம்ம ஒரு ஊருக்குள்ள ஒரு இடத்துக்கு போறோம்னா, ஐயா இந்த ஊருக்குள்ள மனுஷன் இருப்பானா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. நோவா அப்படி சொல்லியிருந்தா, ஆமா இவர்களுக்கு வேலையை கட்ட, அதை கட்ட, இதை கட்ட, இவன் பண்ற பொல்லாத போக்கிட்டு தரதுக்கு இல்ல. அவன் கர்த்தரோடு நெருக்கமாக இருந்தான், ஆகவே அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, வேலை இப்படி செய் என்று சொல்லுகிற பொழுது அவன் ஒரு பெரிய இன்ஜினியர் மாதிரி ஆயிட்டான், பெரிய ஞானவான் மாதிரி ஆயிட்டான். புரியுதா? அப்ப கர்த்தரோடு இசைந்திருந்த அந்த வேலைக்காரர்கள் மூலமாக கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு என் மூலமாகவும் உங்கள் மூலமாகவும் அற்புதமும் அடையாளமுமாக அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அந்த வேலைக்காரர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் அந்த வேலைக்காரர்களாக இருக்க, நானும் அந்த வேலைக்காரர்களாக இருக்க, இந்த உலகத்தில மாசுபடிந்து எல்லாமே கெட்டுப்போய் இருப்பவைகள் எல்லாம் நல்லவைகளாக, ருசி மிக்கவைகளாக ஆகத்தக்கதாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.